அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, சமீபத்தில் இந்த ஈரான் அதிபரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டார்ன்ற செய்தி நாடு அறிஞ்சது தான். இதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலான்னு பார்த்தா கூட சிலர் பண்ணுற பொய் பரப்புரை நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இவரை போட்டதுக்கு நம்ம பாரத பிரதமர் காரணம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு சுற்றுது. இன்னொரு குரூப் என்ன சொன்னது, எங்கே ஈரானில் அந்த அதிபர் இறந்ததுக்கு இங்கே அமெரிக்க தூதரத்தை முட்டுகிறான், கண்டன கோஷம் எழுப்புகிறான். சரி, இவனுக்கும் அந்த ஈரான் அதிபருக்கும் இல்லை ஈரான் நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தாக்கா இல்லை. எப்படி சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்களுக்கு தொப்புள் கொடி உறவா? இங்கே இருக்கிறவங்க யாருனாவது ஈரான்லேருந்து வந்தாங்கன்னு கேட்டாக்கா இல்லை. சரி, இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் போய் ஈரானில் வாழறாங்கன்னா அதுவும் இல்லை. சரி, ஈரான் அரசு ஏதாவது இங்கே இருக்கிற இந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணியிருக்கானா? இல்லை. இதில் இன்னொன்று நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள் தான் 90%. இந்தியாவில் இருக்கிறது சன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள் தான் 90%. ஷியா பிரிவுக்கும் சன்னி பிரிவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரே முஸ்லீம் சொன்னாலும் இவங்களோட வழிபாடுகள் நடைமுறைகள் வேறு, அவங்களுடைய வழிபாடுகள் நடைமுறைகள் வேறு. ஷியா முஸ்லீமுடைய மசூதிக்குள்ளே சன்னி முஸ்லீமை சேர்க்க மாட்டாங்க. சன்னி முஸ்லீமுடைய மசூதிக்கு உள்ளே போய் ஷியா முஸ்லீம் சம்மந்தப்பட்டவங்க போய் தொழ மாட்டாங்க. இது மாதிரி நிறைய அதுக்குள்ளே இருக்குது. அப்போ ஷியா முஸ்லீம் நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இங்கே பெரும்பான்மையாக வளர சன்னி முஸ்லீம்கள் ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, விளக்கு அவங்கக்கிட்ட இருக்காது, எதுவுமே இல்லை. இப்போ தமிழ்மான் சாரி போராடினார்ல, அவங்க ஷியா முஸ்லீம், இவர் சன்னி முஸ்லீம். என்ன விளக்கம் இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஒரு சம்மந்தமும் இல்லை. இதனால் இங்கே இருக்கிற வாழற அந்த முஸ்லீம் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கானாலும் இல்லை, தீமை இருக்கானா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாததுக்கு இந்த போராட்டம். காரணம் என்ன? என்ன காரணம் இருக்குது? ஒரு காரணமும் இல்லை. இவர்கள் போராட்டம் எல்லாமே ஏதோ ஒரு கதையில் இவங்களுடைய இந்த அமைப்பு நடத்துகிறவங்களை வைத்து பொழப்பு கழுவுறதுக்கு அப்பாவி தமிழ் முஸ்லீம்களை, அப்பாவி முஸ்லீம் சமூகம் சார்ந்தவங்களை மத உணர்வை தூண்டுறாங்க. மத உணர்வை துண்டிக்கினே இருக்கணும், துண்டிக்கினே இவங்க கொள்ளு காஞ்சி இவங்க வைத்து பிழைப்பணும். இதுக்கு அந்த சமுதாயம் சார்ந்த அப்பாவியாக இருக்கிறவங்கள சுரண்டி வாழணும். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. என்ன இருக்குது? உனக்கு ஈரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை.